பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றும் பொழுது, அப்பாவை போல பிள்ளைகள் நடக்கும் பொழுது அனுக்கிரகம் ஆண்டவர் நமக்கு அந்த கிரேஸை தருவென்றாரு, அந்த பிளஸ்ஸிங்கை தருவேன்னு சொல்கிறாரு. வாலிப பிள்ளைகளே, நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அனுக்கிரகம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால் நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றவர்களாக இருக்கணும். அவருடைய மாதிரி பெருசாக என்னது? பரிசுத்தம். எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தராக இருந்தார். அதுபோல நாம் எல்லா காரியங்களிலும் உண்மை உத்தமமாய் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் வாழ வேண்டும். வாலிப பிள்ளைகளே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று எஸ்ஐயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லிக்கிறது. அவர் அதினதின் காலத்தில் நமக்கு அதினதின் பிளஸ்ஸிங்கை நமக்கு தருவார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோரும் பெரியோரும் சாட்சி கூறி வருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அப்படிப்பட்ட தேவனை நாம், அனுக்கிரகம் தருகிற தேவனை நாம் தேடி வர வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நம்ம எப்படி நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம பின்பற்றி வருகிறோம்? உலக பிரகாரமான அவங்கள போலவே நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம உதாசீனப்படுத்தணும்னா நம்ம நரகத்துக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படியாக இருக்கும்பொழுது அவங்கள நம்ம கனம் பண்ணி அவங்கள நம்ம பராமரித்து வாழணும்னா நம்ம தலைமுறைகள் அனுக்கிரகம் பெற்ற தலைமுறையாக இருக்கும். வாலிப பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் அதன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நம்ம எல்லாம் பிளஸ்ஸிங்கோடு வாழணுன்றது தான் தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்குது. நமக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு, டெய்லி நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ நம்ம அனுக்கிரகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் கர்த்தருக்காக என்னத்தை செய்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா, நீங்கள் எங்களை அனுக்கிரகம் பண்ணுங்கள், எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்கள் கிரேஸ் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்போ அருமையான இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிளஸ்ஸிங்காக, உம்முடைய கிரேஸுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமாண்டவரே என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொன்னது போல நாங்கள் எல்லாவற்றிலும் அனுக்கிரகம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, வியாதிஸ்துகளை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவையுள்ள ஜனங்களுக்கு தேவைகளை தந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. ஊழியங்களை கர்த்தாவே எல்லைகளை பெரிதாக்கி தாங்க கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen, amen. Have a blessed day. Bye.